வணக்கம். ஆக்சுவலாக வந்து எஸ்பிஓவில் எல்லாருக்குமே ஒரு சோஷியல் மீடியா வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் விட பெஸ்ட் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் விட ஷேர் சாட் வந்து ரொம்ப சிம்பிளாகவே வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஷேர் சாட்டோட லோகோ, ஓகேங்களா? ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஷேர் சாட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த லோகோவோட உங்களுக்கு வந்து வரும். நான் ஆல்ரெடி வந்து ஷேர் சாட் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஓப்பன்கிற சிம்பிள் காட்டுது, ஓகேங்களா? இதில் போயிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மெயில் ஐடி வந்து உங்கள் ஃபோனில் என்ன மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடியோட கனெக்ட் ஆகிட்டு தான் இது வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து யூசர் நேம் கேட்குறாங்க, டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எதில் வந்து போய் கிளிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் சாட்டோட இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வருது, ஓகேங்களா? ஷேர் சாட்டில் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பொம்மை மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்கும், ஓகேங்களா? இதில் பாருங்கள், இதில் என்னோடய நேம் வந்து நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து வேறு நேம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இதை வந்து நம்ம இப்போ எடிட் பண்ணி என்னோடய நேமில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எடிட் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா? இந்த எடிட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பென்சில் மாதிரி சிம்பிள் இருக்குது இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் காட்டும், ஓகேங்களா? உங்களோட நேம்குள்ளார போயிடும். இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட ஃபுல் நேம் இருக்கும். அந்த ஹேண்டிலில் கூட உங்களோட நேம் வந்து கொடுக்கலாம். மேல் ஆர் ஃபீமேல்னு கேட்கும், அது கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்கள் ஏஜ், உங்கள் லொக்கேஷன் இது எதாவது கொடுக்கலாம். இந்த ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களோட விருப்பம் தான். இதில் வந்து நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நான் மொபைல் நம்பர் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால மொபைல் நம்பர் காட்டுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் மெயில் ஐடி காட்டும், ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒன் செகண்ட் இதாக இருக்குது பாருங்கள். சேவ் சேஞ்சஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்குங்களா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும், ஓகேங்களா? அவ்வளோதாங்க, நம்மளோட ஷேர் சாட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் போய்ட்டு நம்மளுக்கு மெயில் அனுப்பும்போது அதில் வந்து யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல சோஷியல் மீடியாங்கிற இடத்துல ஷேர் சாட் போடுங்க. சோஷியல் மீடியா யூசர் நேம்ங்கிற இடத்துல உங்களோட நேமும் அந்த ஹேண்டிலும் வந்து கொடுத்துருங்க. அதாவது இந்த சிம்பிள் போட்டிருக்குல்ல, இதையும் கொடுத்துருங்க, ஓகேங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ.